நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு கல்கி அவதாரத்தை பற்றி இதுவரை கேள்விப்படாத ஒரு புதிய கதையை சொல்லப் போகிறேன். இந்த வீடியோவை பார்த்த பிறகு கதையை பற்றிய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம். இருள், பயங்கரமான இரகசியங்களை உள்ளே மறைக்கக்கூடியது இருள். முந்தைய அறிவு அனைத்தும் அறியாமைக்கு மாறியது. தெரிந்தது என்று நினைத்ததெல்லாம் தெரியாமல் போனது. நல்ல உள்ளம் கொண்டவர்களும் குற்றங்களை செய்ய வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொண்டார்கள். இந்த இருள் அழிவுக்கு வழிவகுக்கிறது. அதுதான் மரணம். கலியுகத்தின் கடைசி சகாப்தத்தில் மக்களின் பாதுகாவலர்கள் வேட்டையாடுபவர்களாக மாறினர். சமுதாயத்தின் ஒழுக்கங்களும் விதிகளும் சீரழிந்தன. மக்கள் திமிர் பிடித்தவர்களாகவும் சுயநலவாதிகளாகவும் ஆனார்கள். இயற்கை சீர் செய்ய முடியாத அளவுக்கு அழிந்தது. இரக்கம், கருணை, அன்பு ஆகியவற்றை மனித குலத்தின் அகராதியில் காண முடியாது. கலியுகத்தின் கடைசி சகாப்தத்தில் பூமியின் மற்றொரு ராஜ்யத்தில், நைமிஷா என்ற வனத்தில், முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் யோகிகள் ஒன்று கூடினர். அவர்கள் அனைவரும் கலி என்ற பயமுறுத்தும் நபரின் அட்டூழியத்திலிருந்து தப்பிக்க வழி தேடினார்கள். இந்த புத்திசாலிகள் அனைவரும் இந்த நெருக்கடியிலிருந்து தங்களை காப்பாற்றும் ஒருவருக்காக 1000 கண்களுடன் ஆவலுடன் காத்திருந்தனர். அந்த நேரத்தில் உக்ரஸ்ரவன் என்ற முனிவர் வந்தார். அவருக்காக தயார் செய்யப்பட்டிருந்த ஒரு பிரத்யேக நாற்காலியில் அமர்ந்தார். அங்கிருந்த அனைவரும், ஓ உக்ரஸ்ரவ முனியே, இந்த கலியின் அட்டூழியத்தை எங்களால் தாங்க முடியவில்லை. உலகில் சன்மார்க்கம் முற்றிலும் அழிந்துவிட்டது. இது நிச்சயமாக கலியுகத்தின் முடிவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். கலியை அழித்து இந்த உலகை மீட்க யாராவது இருக்கிறார்களா என்று வேதனையுடன் கேட்டனர். அதற்கு உக்ரஸ்ரவன், ஓ பெரிய முனிவர்களே, நீங்கள் பூமியில் 3 யுகங்களாக தவம் செய்து வருகிறீர்கள். ஆனால் இந்த கடைசி யுகத்தில் கலி புருஷர் உங்களுக்கு துன்பம் தருகிறார். இந்த சுமையிலிருந்து விடுபட நீங்கள் முதலில் கலியின் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தார். துவாபர யுகம் முடிந்த பிறகு கலியுகம் தொடங்குவதற்கு முந்தைய இடைப்பட்ட காலத்தில் படைப்பாளரான பிரம்மாவிடமிருந்து ஒரு மனிதன் தோன்றினான். அவரது முகம் பயங்கரமாகவும் கொடூரமாகவும் இருந்தது. அவர் தாங்க முடியாத துர்நாற்றம் வீசினார். பிரம்மா அவருக்கு அதர்மா என்று பெயரிட்டார். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள், ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருந்தனர். ஒரே பெற்றோருக்கு பிறந்த இவர்கள் சகோதர சகோதரிகள். ஆனால் இயற்கையை மீறி திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவி ஆனார்கள். மனிதகுல வரலாற்றில் இதுதான் முதல் விபரீத உறவு. அவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர். பெற்றோரின் முன்மாதிரியை பின்பற்றி இந்த உடன்பிறப்புகளும் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவி ஆனார்கள். அவர்களுக்கு குரோதா மற்றும் ஹிம்சா என்ற குழந்தைகள் இருந்தனர். மூதாதையர்களைப் போலவே இயற்கை விதிகளுக்கு மாறாக திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் இந்த மிகவும் பயங்கரமான கலி. கலிக்கு துருக்தி என்ற சகோதரி இருந்தாள். இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவி ஆனார்கள். அவர்களுக்கு பல மகன்கள் மற்றும் மகள்கள் இருந்தனர். அவர்களின் குழந்தைகளும் தங்கள் உடன் பிறந்தவர்களை மணந்து தங்கள் சொந்த சந்ததிகளை பெற்றனர். இந்த சந்ததியினர் இந்தியாவின் பரந்த நிலப்பரப்பு முழுவதும் பரவினர். வேதங்கள், உபநிடதங்கள் மற்றும் புராணங்களில் காணப்படும் இந்திய அறிவுச் செல்வத்தை அழிப்பதே அவர்களின் ஒரே நோக்கமாக இருந்தது. சமூகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். பூமியில் யாகங்கள் நிறுத்தப்பட்டன மற்றும் மக்கள் என் உடல் என் விருப்பம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு தங்கள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக கைவிட்டனர். மனிதர்கள் இயற்கையை அழித்தார்கள். இந்த அழிவை பார்த்து சகிக்க முடியாமல் பிரம்மாவும் அனைத்து தேவர்களும் வைகுண்டத்தில் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்று பூமியை காப்பாற்றும்படி வேண்டினார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களிடம், நான் இந்த பூமியில் மீண்டும் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறப்பேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். கலியையும் அவன் குடும்பத்தையும் அவனை பின்பற்றுபவர்கள் யாரையும் விட்டு வைக்காமல் அழிப்பேன். இந்த பூமியில் தர்மம் மற்றும் வேத முறைகளை மீட்டெடுப்பேன். இந்த மகத்தான பணியில் எனது குடும்ப உறுப்பினர்களாக பிறப்பதற்கு தயாராக இருங்கள் மற்றும் கலியின் சந்ததியினருக்கு எதிராக ஒரு தர்ம யுத்தத்தை நடத்துவேன். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் மனைவி லக்ஷ்மியிடம், இந்த பணிக்காக நீ சிம்ஹால மன்னனின் மகளாக பிறப்பாய். மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். ஹாய், நீங்கள் எனது சேனலுக்கு புதியவர் என்றால், நான் இந்தியாவைச் சேர்ந்த விக்ரம் ஆதித்யா. வெறும் 30 வினாடிகளில் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கருவியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் எழுதிய மகாபாரதம். நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனைகளுக்கும் மகாபாரதத்தில் தீர்வு காணலாம் என்று கூறப்படுகிறது. இந்த புத்தகத்தை படிப்பது உங்கள் வாழ்க்கையின் மிகவும் வளமான அனுபவமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காலத்தால் அழியாத இந்த கதைகள் வெறும் வாசிப்பு பொருள் அல்ல. அவை உங்கள் அன்றாட சவால்களுக்கான தீர்வுகளின் விரிவான நூலகம். மகாபாரதத்தின் முழுமையான கதை 2 பகுதிகளிலும் 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் கிடைக்கிறது. இந்த உருமாறும் புத்தகத்தை உங்கள் வீட்டில் பெற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை பார்க்கவும். நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, இது ஞானத்திற்கான வாசல். அதன் பிறகு
பல ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தன. இந்த நேரத்தில் மனித சமூகம் பல மாற்றங்களுக்கு உட்பட்டது. நவீன தொழில்நுட்பம் வளர்ந்தது. ஆனால் ஒன்று அப்படியே இருந்தது. கலிபுருஷனின் செல்வாக்கு தொடர்ந்தது மற்றும் அதிகரித்தது. மக்களிடையே பைத்தியக்காரத்தனமும் வினோதமான நடத்தையும் குழப்பமும் நாளுக்கு நாள் அதிகரித்தன. வைசாக மாதத்தின் இருண்ட 15 நாட்களில் 12ஆம் நாளன்று ஷம்லா நகர மக்கள் அனைவரின் இதயங்களிலும் இனம் புரியாத மகிழ்ச்சி பரவத் தொடங்கியது. அதே சமயம் விஷ்ணுயாஷா என்ற பிராமணரின் மனைவி சுமதிக்கும் பிரசவ வலி ஏற்பட்டது. விஷ்ணுயாஷா தன் மனைவியின் தவிப்பை பார்க்க முடியாமல் கண்ணீருடன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டினார். அபிஜித் முகூர்த்தத்தின் அந்த மங்களகரமான தருணத்தில் சுமதியின் வயிற்றில் இருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவே பிறந்தார். மற்ற குழந்தைகளைப் போல இந்த குழந்தை பிறக்கும்போது அழவில்லை. மாறாக அவர் அறையை சுற்றி பார்த்து அங்கிருந்த அனைவரையும் பார்த்து சிரித்தார். இந்த குழந்தை வேறு யாருமல்ல, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 10வது அவதாரம். விஷ்ணுயாஷாவுக்கு ஏற்கனவே கலி, பிரஜ்னா மற்றும் சுமந்திரன் என்ற 3 மகன்கள் இருந்தனர். பிறந்த கல்கியின் பளபளப்பான உடலை பார்த்து அனைவரும் வியந்தனர். ஷம்பாலா மக்கள் தங்கள் நகரத்தில் தெய்வீக குழந்தை பிறந்ததாக நம்பத் தொடங்கினர். அதே நேரத்தில் அமரர்களான பரசுராமர், கிருபாசாரியர், அஸ்வத்தாமா, வேதவியாசர் ஆகியோர் மாறுவேடத்தில் விஷ்ணுயாஷாவின் வீட்டிற்கு வந்து குழந்தையை ஆசிர்வதித்தனர். பரசுராமர் சொன்னார், இந்த குழந்தை மனிதர்களில் சிறந்தவராகவும் அனைவராலும் நினைவுகூரத்தக்க நபராகவும் இருப்பார். நீதிமான்களை காப்பவராகவும் துன்மார்க்கரை தண்டிப்பவராகவும் இருப்பார் நீங்கள் பெற்ற குழந்தை. இந்த குழந்தைக்கு கல்கி என்று பெயரிடுங்கள். விஷ்ணுயாஷா இப்படிப்பட்ட பெயரை இதற்கு முன்பு கேட்டதில்லை. அதனால் அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார். கலி என்றால் அநீதி, கல்கி என்றால் அநீதியை அழிப்பவர். இந்த விளக்கத்திற்கு பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர். காலம் கடந்து கல்கி வளர்ந்தான். விஷ்ணுயாஷா கல்கியை மிகுந்த கவனத்துடன் வளர்த்தார். அவருக்கு வேதங்களை கற்பித்தார். மதிப்புகளை வளர்த்து அவரை ஒரு முக்கியமான நபராக வடிவமைத்தார். நேரம் வந்ததும் விஷ்ணுயாஷா கல்கியிடம், இப்போது நீ உன் கல்வியை தொடர ஒரு கற்றறிந்த ஆசிரியரை தேட வேண்டும். அந்த ஆசிரியரை நீயே கண்டுபிடிக்க வேண்டும். இமயமலை வழியாக பயணம் செய். ஒருவேளை உன் குருவை அங்கே காணலாம் என்று கூறினார். கல்கி இமயமலை வழியாக பயணிக்கும் போது போர் கோடாரியை ஏந்திய ஒரு கம்பீரமான உருவத்தை சந்தித்தார். இந்த நபர் வேறு யாருமல்ல, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 5வது அவதாரமான பரசுராமர். கல்கி அவரை பார்த்தவுடனேயே குரு பாவனாவின் விவரிக்க முடியாத உணர்வை உணர்ந்தார். இது ஒரு குருவுக்கு மரியாதை அளிப்பது. கல்கி தன்னை ஒரு சீடனாக ஏற்று கற்பிக்க வேண்டும் என்று கேட்கும் முன் அந்த நபரே, நீ என்ன கேட்க விரும்புகிறாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு எதிரே மகேந்திரகிரி மலை இருக்கிறது. அந்த மலையில் என் ஆசிரமம் இருக்கிறது. அது உனக்கான பள்ளியாக இருக்கும் என்று கல்கியை ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார். பரசுராமரின் ஆசிரமத்தில் கல்கி 64 விதமான கலைகளை விடாமுயற்சியுடன் கற்றார். ஒரு நாள் சில ஞானிகள் பரசுராமரின் ஆசிரமத்திற்கு வந்தனர். அவர்கள் கண்களால் பார்த்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. பரசுராமரும் கல்கியும் இரட்டை குழந்தைகளைப் போல் இருந்தனர். அவர்களுக்கிடையில் எந்த வித்தியாசமும் காணப்படவில்லை. சிறிது நேரம் கழித்து முனிவர்கள் இருவரும் ஏன் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தனர். இருவரும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள். இறுதியாக பரசுராமர் கல்கியை இமயமலையில் உள்ள ஒரு புனித இடத்திற்கு அழைத்துச் சென்று சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற அங்கு தவம் செய்யும்படி அறிவுறுத்தினார். கடுமையான தவத்திற்கு பிறகு சிவபெருமான் கல்கியின் முன் தோன்றி அவருக்கு கருடன் என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த குதிரை, சர்வஜ்னா என்று அழைக்கப்படும் ஒரு புத்திசாலி கிளி மற்றும் சக்தி வாய்ந்த இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட வலிமையான வாள் ஆகிய வரங்களை வழங்கினார். தனது பயிற்சியை முடித்துவிட்டு கல்கி பரசுராமரிடம் திரும்பி வந்து, அன்புள்ள குரு தேவா, நீங்கள் எனக்கு கொடுத்த கல்விக்காக உங்களுக்கு குரு தட்சிணை வழங்க விரும்புகிறேன் என்று கூறினார். அதற்கு பரசுராமர், நீ என் அன்புக்குரிய சீடன், எனக்கு குரு தட்சிணை எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் எனக்கு ஏதாவது கொடுக்க விரும்பினால் உலகம் தீமையால் துன்புறுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சமூகம் அறியாமை இருளில் மூழ்கியுள்ளது. மேலும் மக்கள் தர்மத்தை மறந்துவிட்டார்கள். இந்த பூமியில் அதர்மத்தை வளர்த்த தீய அரசர்கள் அனைவரையும் நான் ஒரு முறை அழித்தேன். ஆனால் இப்போது ஆட்சியாளர்களை விட மக்களே ஊழல்வாதிகளாகவும் அநியாயக்காரர்களாகவும் மாறிவிட்டனர். அவர்கள் அனைவரும் கலியின் சந்ததி. எனவே கலி புருஷனின் பிடியில் இருந்து இந்த உலகத்தை விடுவிக்கவும் நீங்கள் பெற்ற அறிவை பயன்படுத்தி கலி மற்றும் கலியின் சந்ததிகளை அழித்து விடுங்கள். அதுவே எனக்கு உங்கள் குரு தட்சணையாக இருக்கும் என்றார் பரசுராமர். கல்கி சபதம் செய்தார். குரு தேவா, இன்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். கலியையும் அவன் சந்ததியையும் இந்த பூமியிலிருந்து முற்றாக அழிக்கும் வரை நான் ஓய மாட்டேன். கல்கி ஒளிரும் ஞானியாகவும் வலிமை மிக்க வீரனாகவும் விளங்கினார்.
தர்மத்தை காக்க சிவபெருமான் கொடுத்த ஆயுதம் ஏந்தி கருடன் குதிரையில் ஏறி கலி புருஷனை வெல்வதற்காக கல்கி இமயமலையிலிருந்து புறப்பட்டார். நண்பர்களே, அடுத்த எபிசோடில் கலி புருஷனுக்கும் கல்கிக்கும் இடையில் நீங்கள் இதுவரை பார்த்திராத காட்சிகளுடன் போர் எபிசோடு இருக்கும். மிகவும் புதியது மற்றும் மிகவும் உற்சாகமானது. வரும் புதன்கிழமை இந்த எபிசோடை தவறவிடாதீர்கள். பார்த்ததற்கு நன்றி. எனது கண்டென்ட் மதிப்பு மிக்கதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தால் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் ஊக்கமளிக்கும் கண்டென்ட்டிற்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.